கர்த்தர் சபைக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார், சபையை எப்படி பாராட்டுகிறார், சபையினுடைய குறைவை சொல்லி எப்படி கடிந்து கொள்கிறார், அதிலிருந்து மனம் திரும்பும்படி சொல்லுகிறார். அதன் பிறகு நிறைவாய் ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொண்டு அவரை ஆராதிக்கிறவர்கள், தவறான காரியத்திற்கு போகாதவர்கள், சாட்சியாய் இருக்கிறவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார், அல்லது வெகுமதி கொடுக்கிறார், கிஃப்ட் கொடுக்கிறார், ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு சபையிலையும் பிரித்து பிரித்து பார்த்தோம். 3 சபை பார்த்து விட்டோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 7 சபைகளிலே இன்றைக்கு 4வது சபை. அந்த சபையின் பெயர் தியத்தீரா சபை. என்னங்க சபை பேர்? தியத்தீரா சபை. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18லேருந்து 29 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அதை பார்க்கலாம். நான் சொல்லும் பொழுது நீங்கள் வாசிங்க. இப்பொழுது தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்கிறது தியத்தீரா சபை. சரி, இந்த தியத்தீரா பட்டணம் அந்த பட்டணத்தின் பெயரில் தான் அழைக்கப்படுகிறது. இந்த தியத்தீரா பட்டணம் எப்படிப்பட்டது என்றால், எபேசு சபை, எபேசு பட்டணம், சிமிர்னா பட்டணம், பெர்கமு பட்டணம் போன்று இந்த பட்டணம் ஒரு பெரிய பட்டணம் அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இது தியத்தீரா பெர்கமுவுக்கு தென்கிழக்கே 40 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. இது நான் சொன்னேன், எபேசு மாதிரி அல்ல, சிமிர்னா மாதிரி அல்ல, பெர்கமு மாதிரி அல்ல, சிறிய பட்டணம், சிறிய நகரம் என்றாலும் இங்கு வியாபாரம் ரொம்ப நல்லா செழித்திருக்கிறது. வியாபாரம், ஏராளமான தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறார்கள், நிறைய தொழில் இருக்கிறது. அங்கே தொழில் சங்கமும் இருக்கிறது. ஒருவேளை அங்கே தான் சங்கமெல்லாம் உருவாச்சோ தெரியல. இப்போ தான் எல்லாருக்குமே சங்கங்களுக்கு, பிச்சைக்காரங்களுக்கு கூட சங்கம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், சங்கத்தோடு வந்துடுவாங்க. ஸோ நிறைய என்ன ஆகுதுன்னா, சங்கங்கள் இருக்குது, தவறல்ல, யாரும் சங்கம் வைத்து கொள்ளலாம், நம்ம போய் கேட்குறதுக்கு இல்லை. அங்கே இந்த இப்படி தொழிலெல்லாம் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்களுக்கு சங்கம் இருந்ததாம். சரி, இங்கே அதிகமான தொழில் என்னென்னா, நெசவு தொழில், கம்பளி, பஞ்சு, சணல், அடுத்தது துணி இரத்தாம்பர துணிக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்தது, ஃபேமஸாக இருக்குது. எது? தியத்தீரா பட்டணம். சரியா? ரைட். இங்கே சாயம் தயாரிப்பது, மை அல்லது சாயம் காய்ச்சக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கு பெயர் போனது. அது மட்டும் இல்லை, பாத்திரம் வனைதல் அல்லது அடுத்தது வெண்கல வேலை, தையல் வேலை, அப்பம் சுடுதல். அப்பம் சுடுதலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நமக்கு இந்த புரோட்டா மாஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு தடவை ராமநாதபுரம் நினைக்கிறேன், அப்போ நம்ம சர்ச்சில் உள்ள ஸ்ரீலங்காவிலேருந்து கேம்பில் இருந்தவங்க நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேசிப்பாங்க என்னைய. அநேகர் வந்துட்டு இருந்தாங்க. நம்மகிட்ட வந்த பிறகு தான் வேறு சபைக்கெல்லாம் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தது நம்ம சபைக்கு. அப்போ அவங்க போகும் பொழுது மண்டபம் கேம்ப் அப்படிங்கிறதுல, அந்த கேம்பில் போய் அவங்கள அனுப்ப போகிறேன். அவங்களாம் அழுதாங்க. மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கு அவங்க போகிறாங்க, தன்னுடைய தாய் நாட்டுக்கு. அப்போ நான் அங்கே போயிருந்தேன். போய் அவங்கள ஜெபம் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிட்டு வந்தேன். அப்போது அந்த கடைகளுக்கெல்லாம் போய் நாங்கள் பார்க்க போனோம். நானும் என் கூட வந்த ஒரு தம்பி அப்படியே போனோம். அப்போ ஒருத்தன் பரோட்டா சுட்டான். அப்படி சுட்டிட்டு அப்படின்னு விட்றான், அப்படியே பறந்து அவன் கையில் விழுந்துச்சு. நான் இது வரைக்கும் நான் அப்படி பரோட்டா சுடுறதை பார்க்கல. அவன் அப்படி வீசுறதுனாலேயே அவங்க வாங்கி சாப்பிடலாம் போல் இருக்கும். அப்போ கவனிங்க, நிறைய பேர் பரோட்டா ரொம்ப பசி நேரமாக இருக்குதோ, இல்லை இன்னும் டைம் ஆகலை. சரி, அப்போது நல்லா அதை உருட்டி அப்படி தட்டி அப்படி சுற்றி இப்படிங்கிறான் பாருங்க. அப்படியே சுற்றிட்டு அப்படி பிடிச்சி மறுபடிச்சு அப்படி சுருட்டி அடித்து இது பண்ணுறான், சுடுறான். அப்போது பரோட்டா சுடுறதுல அவன் எப்படி இருக்கான்? ஃபேமஸாக இருக்கான். அதையோ நீங்கள் எங்கேயோ அதை சுற்றி எப்படி விட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி, அதே போல் அப்பம் சுடுகிறதுல ரொம்ப இவங்க தேறினவர்களாக இருக்காங்க.
அந்த ஒரு தொழில் முக்கியமான ஒரு தொழிலாக இருந்திருக்கு. அப்போது தியத்தீராவில் வந்து அப்போ சாப்பிட்டோம்னா ரொட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே அடிமை வியாபாரம், அடிமைகளை வந்து அந்த காலத்தில் வியாபாரம் பண்ணுவாங்க. விலைக்கு வந்து இந்த கோழி ஆடெல்லாம் வாங்குற பார்த்தீங்களா, அதே மாதிரி மனுஷனை அடிமையாக விற்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிளில் உள்ளது. அந்த அடிமைகளை விலைக்கு வாங்கிட்டு வந்து அவங்க வைத்து கொள்ளுவாங்க. இன்னும் சில இடங்களில் நீங்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க தெரியாமல் அடிமைகள் மாதிரி மாறிடுறாங்க. நான் ஒரு முறை ஒரு பாஸ்டர் வீட்டிலேருந்து இறங்கி பக்கத்தில் மலேசியாவில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பரிமாறிட்டு இருந்தேன். தம்பி என்ன தமிழ்நாடு? அப்படியா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். எப்படி வந்தீங்க அப்படின்னு. என்னை விற்றுட்டாங்க அப்படின்னாங்க. இன்னொரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு விற்றாங்க. இப்போ இருக்க சார், இனி எங்கே விற்கிறாங்கன்னு தெரியல. ஏப்பா நீ போயிடலாம்ல தம்பி, எனக்கு பாரம் தாங்க முடியல. ஏப்பா நீ போயிடலாம்ல திரும்பி. என் மனைவி நகையெல்லாம் வச்சு வந்தனுங்க, திரும்பி போக முடியாது. நான் போனால் அவ்வளோதாங்க, என் மனைவி செத்தே போயிடுவா. அதனால் எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைக்கணும். இப்படியெல்லாம் இருக்குதா பாருங்கள். இன்னும் பல சூழலில் இருக்கிறாங்க. சரி, அப்போது இங்கேயே இப்படி அடிமை மாதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டில் அடிமையை சந்தையில் விற்பாங்களா? அடிமை வியாபாரம் ரொம்ப பயங்கரமாக தலை தூக்கி இருந்தது. அப்புறம் நான் இப்போ என்ன சொன்னேன், ரத்தாம்பரம் விற்கக்கூடியதற்கு அது ஃபேமஸானது. உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா? வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14, 15. நல்லா கவனிங்க. அப்பொழுது எந்த ஊர், நம்ம எந்த பட்டணத்தை பார்க்குறோம், நம்ம எந்த சபையை பார்க்குறோம்? அதான் நான் சொல்கிறேன். அப்போது இந்த லீதியாள் யாரு? தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும். அவ எப்படிப்பட்டவா? இரத்தாம்பரம் விற்கிறவள். புரியுதா? அப்போ நான் சொன்னது உண்மை தானே? நான் என்னுடைய ஏதோ தெரிஞ்சதெல்லாம் சொல்லலை. மிக முக்கியமான புத்தகத்திலிருந்து அரிதான சில பழைய மிக பரிசுத்தவான்கள் மிக பழமையான புத்தகத்திலிருந்து எழுதின சில குறிப்புகளைத்தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போ இந்த தியத்தீரா பட்டணம் எப்படிப்பட்டது? இரத்தாம்பரத்திற்கு ரொம்ப பேர் பெற்றது. அங்கே யார் இருந்தா? தியத்தீரா ஊராளாகிய யாரு? லீடியா அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தா. என் மருமக பேர் கூட லிதியா தான், மூத்த மருமக பேர். சரி, அவ இருந்தா. வாசிங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்கிற பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி. ஆத்தங்கரையில் இவங்க போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்ப பேசுறது கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பவுல் சொல்லுகிறதையும் கவனிக்கும்படி கர்த்தருடைய இருதயத்தை திறந்தருளினார். ஆமென். லிதியாவை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. ஏன்? ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை என்ன செய்தாலாம்? திறந்தருளினார். எதுக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு. நம்ம செவி மட்டுமல்ல, செவியில் கேட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை இருதயத்தை தட்டுகிறது. தட்டும் பொழுது இருதயம் திறக்கப்படுகிறது. ஆமென். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ இதய கதவை திறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உள்ள வருவார். அவளுடைய இதயம் திறக்கப்பட்டது. அடுத்த வசனம் பாருங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. நில்லுங்க. உடனே ஞானஸ்நானம் எடுத்திருக்கா பார்த்தீங்களா? சீக்கிரத்தில் அல்ல. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் நான் சொல்லலை. அடுத்த முறை ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன். சரியா? தாமதம் பண்ணாதீங்க, ஞானஸ்நானம் எடுத்துருங்க. ரைட். இந்த லிதியா என்ன செய்தா? ஞானஸ்நானம் எடுத்துட்டா. அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி ரொம்ப கெஞ்சி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டா. எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க. பவுல் சொல்கிறார், ஊழியக்காரர் வந்து வீட்டில் தங்கணும், ஊழியக்காரருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுவாங்கல்ல சிலர். இந்த பிரசங்கியார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிரசங்கியார்கள் வரும் பொழுது நானே விரும்பியிருக்கேன்.
பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, யாராவது பெரிய பல வருஷத்துக்கு முந்தி வாங்க பாஸ்டர், அவர் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வரட்டு, எங்கள் வீட்டுக்கு எப்படியாலும் வரும். டாக்டர் கால்கோக்கு ஒரு முறை உடல்நலப்பட்டம் வந்துட்டார். வந்து எங்கள் ஆசிரியர் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய ஆசிரியர். அவர் வந்தோடனே என்னால் தாங்க முடியல. நான் ரிக்வஸ்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. வந்துட்டார். அவருடைய மனைவியும் அவர் வந்து எங்கள் சோஃபாவில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஹீப்ரு பைபிள் எடுத்து பேசினார். ரொம்ப சந்தோஷம். ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்போது ஒரு ஊழியக்காரர் வருவதை விரும்புகிறோம் இல்லையா? விரும்புகிறோம் இல்லையா? இப்போ ஏன்டா வர்றான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில ஆயிடுச்சு இல்லை? ஏன்னா அப்படி சூழ்நிலை போகுது. அதை மறந்து விடுங்கள். அதை நினைக்காதிருக்க கடவீர்கள். நான் சொல்கிறது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளை வர்றதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். லிதியால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால். லிதியா எந்த ஊர், எந்த பட்டணத்தை சேர்ந்தவள்? தியத்தீரா ஊராள், இரத்தாம்பரம் விற்கிறவள். சரியா? அந்த தியத்தீரா தான் இது. ஓகே, ரைட். இந்த இருக்கிற 7 சபையிலையும் இந்த சபை தான் நிறைய வசனம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் என்ன நைட்டு திடீர்னு பில்லி சொன்ன உடனே, பில்லி எப்படி பில்லி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது, பெண்டிகாஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னு அந்த டைரியை க்ளோஸ் பண்ணி இப்போ வேறு டைரி வச்சுட்டேன். இந்த டைரியை நிறைய எடுப்பேன். டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்தேன். என்னால் எப்படி முடியுதுன்னு தெரியலையே அப்படின்னு உட்காந்துட்டு மெசேஜ் எடுத்தேன். எடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்போது தியத்தீரா பட்டணம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இப்பொழுது நம்ம பார்த்துட்டோம். சரியா? இருக்கிறதுல நீளமாக நிறைய வசனங்கள் உள்ள ஒரு சபை தியத்தீரா சபை பற்றி உள்ளது தான். வெளிப்படுத்தும் விஷயம் 2:18 இப்போ நம்ம வாசிப்போம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு, இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்குற ஒவ்வொரு சபையும் கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார். அடுத்தது கர்த்தர் சபையை அதனுடைய சிறப்பை பாராட்டுகிறார். 2. அடுத்தது அதனுடைய குறையை சுட்டி காட்டுகிறார். 3. அடுத்தது குறை இருந்தாலும் பரவாயில்ல, நீ அதை விட்டு என்ன செய்யுது, மனம் திரும்புன்னு சொல்கிறாரு. சரியாக இருக்கிறவங்களுக்கு கடைசியை ரிவார்டு கொடுக்குறார். ஆமென். இதுதான் இந்த 7 சபையிலும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். குறையில்லாத சபை எத்தனை சபை? 2 சபை. 1 உபத்திரவத்தில் உண்மையாயிருந்த சிமிர்னா என்கிற சபை. அடுத்தது ரொம்ப உத்தமமாக சரியாக நடந்த ஒரு சபை பிலதெல்பியா சபை. இந்த 7 சபையில் இந்த 2 குற்றம் சாட்டப்படாத சபைகள். சில பாஸ் சொல்லுவாங்க, இல்லை பிலதெல்பியா மட்டும்தான். இல்லை, சிமிர்னாவும் குற்றம் சாட்டப்படாத சபை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சரி. போகட்டும், இப்போ வசனத்துக்கு வருவோம். ஆண்டவர் எப்படி வெளிப்படுகிறார்? 2:18 வாசிங்க. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும். கர்த்தர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்? அவருடைய கண்ணு எப்படி அவர் இப்போ வெளிப்படுறார்? ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுகிறார். இங்கே எப்படி வெளிப்படுகிறார்? அவருடைய கண்கள் எப்படியா? அக்கினி ஜுவாலை. அப்படியே நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் மாறி இருந்தால் கூட, ஏன்னா உங்கள் கண் ஒரு மாதிரி இருக்குது, சிகப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படியே ஆண்டவருடைய கண்கள் அப்படி யார் பார்க்குறா? யோவான் தரிசனத்தில். இந்த யோவான் யாரு கூட இருந்த சீஷன்? இயேசு கிறிஸ்துவோடு அன்பாக இருந்த சீஷன், மார்பில் சாய்ந்திருந்த சீஷன். இயேசு கிறிஸ்துவ நல்லா தெரியுமில்ல? இயேசு கிறிஸ்துவோட உருவம் தெரியுமில்ல? அவருடைய முகம் தெரியுமில்ல? அவருடைய கண்ணு தெரியுமில்ல? அவருடைய காலு தெரியுமில்ல? அவருடைய கை தெரியுமில்ல? அவருடைய முகம் தெரியும். இப்போ அவன் இயேசு கிறிஸ்துவ வித்தியாசமாக பார்க்குறான். எப்படியா? ஆண்டவர் இந்த தியத்தீரா சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் எப்படிப்பட்டவர்னு வெளிப்படுத்துகிறார். கண்கள் 2 எப்படி இருக்குது? அப்படி அக்கினி ஜுவாலை, அப்படி தக 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 தகன்னு அப்படி எரிகிறது மாதிரி இருக்குது. அப்படி கண்ணு அக்கினி ஜுவாலை. ரைட். 1. 2வது பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, பாதங்கள் போன்ற தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. 2 கண்கள், அடுத்தது கால்கள், பாதங்கள். அதுவும் பாதங்கள்னு போட்டிருக்கு. அது எப்படியா? வெண்கலம் போன்ற. நல்லா கவனிங்க. இது
வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த வெளிப்பாட்டை நம்ம பார்க்க முடியும். இன்னும் நிறையா அதில் இருக்கும். வெளிப்பாட்டை நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1:13, 14, 15 வாசிங்க. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரையும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். இங்க எப்படி ஆண்டவர் வெளிப்படுகிறார்? தேவனுடைய குமாரன் வெளிப்படுகிறார். நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்திலையும் தேவகுமாரன் என்று வரக்கூடியது ஒரே ஒரு இடத்தில் பெர்கமு சபைக்கு மட்டும்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனும் தெய்வீக தன்மையுடையவர், தேவனுடைய குமாரனும் தெய்வீக தன்மையுடையவர். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதற்கு மனுஷகுமாரன், அதே சமயத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் தெய்வீக தன்மையுடையவர் என்பது தேவனுடைய குமாரன். ரைட், ஓகே. இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பச்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது. கண்கள் எப்படி இருந்துச்சா? எங்க உள்ளத ஆண்டவர் மறுபடியும் தியத்தீரா சபைக்கு வெளிப்படும் பொழுது, தன்னை வெளிப்படுத்தும் பொழுது சொல்லுகிறார். அவர் கண் எப்படி இருக்கான்? அப்படியே அக்னி ஜுவாலை போல இருக்குதான். வெளிப்படுத்தின விசேஷத்தை 1ல் பார்த்த அதே சம்பவத்தை ஆண்டவர் தன்னை தியத்தீரா சபைக்கு வெளிப்படுத்தும் பொழுது தன்னை குறித்து அப்படி வெளிப்படுத்துகிறார், அப்படி காட்சி கொடுக்கிறார். அப்படி அக்கினி போல கண் இருக்கிறது. 15ஆம் வசனம், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல? உலைக்களத்தில் காய்ந்த, இந்த உலைக்களத்தில் காய்ந்தது இந்த இரும்ப பழுக்க காய்ச்சுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா ஒரு நாள் சொல்லுங்க, நம்ம எல்லாம் போகலாம், அதை போய் பார்த்துட்டு வருவோம். அப்படியே பழுக்க காய்ச்சி அப்படியே அடிப்பான், அப்போ தான் சரியாக இருக்கும். அப்படியே பழன்னு இருக்கும், அப்படி கண் அப்படி இருக்கும்ல. எப்படி இருக்கும் பாதம்? எப்படி இருந்திருக்குது? நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவர்கள் வேன் பிடிச்சாவது போய் பார்த்துட்டு வரணும். அது எப்படி பார்க்காம இருக்கிறது? சரி, கவனிங்க. அப்படியே அந்த பாதம் அப்படியே பழன்னு அப்படியே அந்த உலக்களத்தில் காய்ந்த பிரகாசமுள்ள வெண்கலம் உறுதியான தன்மை தெரியுமா? இந்த ஒலிம்பிக்ஸில் அல்லது வேர்ல்டு கப்பில் எது விளையாண்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் வரவங்க என்ன கொடுப்பாங்க? தங்க மெடல் கொடுப்பாங்க. 2வது என்ன கொடுப்பாங்க? வெள்ளி மெடல் கொடுப்பாங்க. 3வது என்ன கொடுப்பாங்க? வெண்கல மெடல் கொடுப்பாங்க. அப்போ வெண்கலம் மதிப்புள்ளது தான் இல்லை, சாதாரணமான காரியம் இல்லை. அப்போது ஒரு மதிப்புள்ளது. வெண்கலம் வந்து உறுதியானது. வெண்கல பலிபீடமெல்லாம் கட்டினார்கள். நிறைய வெண்கலத்தை பற்றி சொல்ல முடியும். அப்படியே பல அப்படி தீ மாதிரி இருக்கிறது. கண்ணு, பாதம் வெண்கலத்தை உலக்களத்தில் காய்ந்த பிரகாசமுள்ள வெண்கலம் போல் இருக்குது. அப்படி காலை வச்சு ஆண்டவர் அப்படி சத்துரு அப்படின்னா போதும், அவன் கியா முய்யான்னு கத்துவான். எப்படி கத்துவான்? என்ன பஸ் கியா முய்யான்னு எனக்கும் தெரியல, அவன் கத்துறது தான் சொன்னேன். அப்போ என்னன்னா, அவ்வளவு ஒரு பவர்ஃபுல், சாதாரணமானவர் அல்ல தேவனுடைய குமார். நான் என்ன சொல்லுகிறேன்னா, நான் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன், எந்த புக்கிலையும் படிக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுவே தேவனுடைய வெளிப்பாடு. இது தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இதுவே தேவனுடைய வெளிப்பாடு. காணக்கூடாத ஒரு தேவன் ஜஸ்ட் கொஞ்சம் எப்படி இருக்கேன்னு அப்படி கொஞ்சம் வெளிப்படுத்தியிருக்கார். ஆமேன். இது என்னுடைய திங்கிங். அதுக்கு நைட்டில் நான் திங்க் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு சூப்பர் இல்லை? ஆமேன். சரி, ஆண்டவர் தன்னை இப்படி வெளிப்படுத்துகிறார். அப்போது கவனிக்கணும், இப்படிப்பட்ட கண்கள், இப்படிப்பட்ட பாதமுடைய இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர் நியாயாதிபதி என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இவர் எப்படி நியாயாதிபதி? ஒரு நாள் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவருடைய கண்களுக்கு என்ன செய்ய முடியாது, யாருமே தப்ப முடியாது. அவருடைய கண்கள் பூமி எங்கு என்ன செய்தான்? உலாவிக் கொண்டிருக்கிறது. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கவில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான்,
கடவுளோ கர்த்தரோ என்ன பண்ணுறாரா? இருதயத்தை பார்க்கிறார். அப்படியே அந்த எக்ஸ்ரே மாதிரி அப்படி ஊடுருவி போய் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருதயத்துக்குள்ளே இருக்கிறத என் சிந்தனையும் சரி, எண்ணமும் சரி, என் தவறும் சரி, எல்லாருக்கும் மறைக்கலாம். ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட பார்வையுடையவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். ரைட். தியத்திரா சபைக்கு வெளிப்படுத்திட்டார், தன்னை எப்படிப்பட்டவன் வெளிப்படுத்திட்டார். அடுத்தது அப்ரிஷியேட் பண்ணுறார் சபையை. எப்படி என்ன செய்கிறாரு? தியத்திரா சபையை பாராட்டுகிறார். 2:19 வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் அன்பையும். இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க. பாராட்டுற சபையை என்ன? உன் கிரியைகள் எண்ணிட்டே வாங்க. யாராவது ஒருத்தர் சரியாக எண்ணணும், கணக்கு நல்லா வர்றவங்க எண்ணுங்க. என்னை ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணாங்க சென்னையில், ஒரு ஏசிஏ சிட் ஃபண்ட் அப்படிங்கிறது. இதிலிருந்து இதை கழித்து இவ்வளவு எவ்வளோ வருங்கிறத நீ இது போட்டு தம்பி அப்படின்ட்டார். என்னை செலக்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூவில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். கவனிங்க, என்னென்னா கழித்து போட்டு கொடுத்து அவர் பார்த்துட்டு, கழிச்சா அதிகமாக வராதே, குறைவால வரும், எப்படி தம்பி வருது? எனக்கு தெரியலைங்க அப்படி. உண்மையாக நடந்தது தான் சொல்கிறேன். ஏசிஏ ஃபண்ட்ஸு பாளையங்கோட்டைக்காரர் என்னை ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறார். இந்த தம்பி நல்ல தம்பிங்க, அவங்க நல்ல குடும்பம், அவன் ஒரு வேலை போட்டு கொடுங்க. சரின்னு வேலைக்கு கூப்பிட்டுருக்கும் போது இன்டர்வியூவில் கணக்கு போடும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஏதோ எனக்கு அந்த எண்ணம் தெரியல, அது போட்டு கழிச்சா இவ்வளோ தானே வரணும், அதிகமாக வருது, இது எப்படி அதிகமாக வருதுன்னா கிட்ட கேட்குறாரு. எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறேன். இது தெரியல, கூட்டி இருக்கிறேன். அப்போ என்னை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஆனால் என்னை பண்ணினார். என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர், இந்த பையன் பாவங்க, நம்ம ஊர் பக்கம் உள்ள பையன் அப்படின்னா அவர் நல்ல மனுஷன். என்னை எடுத்துட்டார். சரி, நீ இந்த மாதிரி வாங்கினா பணத்தை திருப்பி கொடுக்காத, அதிகமாக கொடுத்துறாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டார். நான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணேன். ரைட், இருக்கட்டு. அதனால் கணக்கில் கொஞ்சம் நான் எப்பவுமே என்ன வீக்கு, அதனால் நீங்கள் கணக்கு பார்த்துக்குங்க. ரைட், சரி, ஓகே. இப்போ வாங்க. இப்போ சபையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பாராட்டுறார். எப்படி பாராட்டுறாரு? எல்லா சபையும் பாராட்டினார். எபேசுவை பாராட்டினார், சிமிர்னாவை பாராட்டினார், பெர்கமுவை பாராட்டினார். அதே மாதிரி தியத்தீரா சபையையும் பாராட்டுகிறார். என்னெல்லாம் சொல்றாரு வாசிங்க. உன் கிரியைகளையும், முதலாவது இல்ல, நீங்க எண்ணிக்குங்க. உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். எத்தனை ஆச்சு? தப்பு. பார்த்தீங்களா? கணக்கில் வீக்காக இருக்கு. என்னை விட நீங்கள் அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? சரியா 6. சரியா? இப்போ நான் கணக்கில் எப்படி கரெக்ட் 6 நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்கிறேன் 6ங்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். உன் கிரியைகளை இல்லை, உன் வேலைகளை நான் அறிந்திருக்கேன். 1 சரியா? 2வது அன்பு, ரைட். அடுத்தது உன் ஊழியத்தை 3. அடுத்தது உன் விசுவாசத்தை 4. அடுத்தது உன் பொறுமையை. அடுத்தது எத்தனாவது? முன்கிரியை பின்கிரியை. ஒன்று தான், முன்னால் காட்டில் இப்போ நல்லா செய்கிறேன். 6 சரியா? சில 7ன்னு இந்த 2வது பின்கிரியை சேர்த்துருப்பீங்க, தப்பு இல்லை. 6 காரியம் அப்ரிஷியேட் பண்ணுறாரு, பாராட்டுகிறாரு தியத்தீரா சபையை. அதை கொஞ்சம் பார்க்கலாமா? ஷார்ட்டாக பார்க்கலாம். கவனிங்க. உன் கிரியைகள் அப்படின்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ்ன்னு போட்டிருக்கு. உன் வேலையை, நீ செய்யும் காரியம், நீ செய்யக்கூடிய வேலையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கடின உழைப்பை அறிந்திருக்கிறேன். 1. நல்லா கவனி. ஏன் இங்கிலீஷில் இந்த ஒர்க்ஸ்ன்னு இவர் சொல்கிறாருன்னு கேட்பீங்க ஒரு கேள்வி. ஏதோ 2-3 வார்த்தை தெரியறதுனால சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பின்னால் நீங்கள் வரும்பொழுது வித்தியாசத்துக்காக நான் சொல்கிறேன். ஒர்க்ஸ் என்னது? கிரியை, உன் வேலைகள், உன்னுடைய கடின உழைப்பை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம செய்கிற நம்முடைய வேலைகள், நம்முடைய உழைப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வேலையை பற்றி பாராட்டுறார். நல்லா இருக்கு. 1. 2வது என்ன?
உன் கிரியைகளையும் உன் அன்பையும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்களா சேரிட்டி, கிரீக்கில் வந்து அஹாப்பே அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கு. அஹாப்பே அப்படிங்கிற வார்த்தை AGAPE, அஹாப்பே, லவ், சேரிட்டி, டியர், அன்பான சபை. எப்படிப்பட்ட சபை? இப்போ சொல்லுங்க, உன் வேலைகளை, உன் கடின உழைப்பை அறிந்திருக்கிறேன், நீ அன்புள்ளவன். வேதம் சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை. அப்போ இந்த சபை நல்ல சபையா இல்லையா? நல்ல சபை. ஆண்டவர் பாராட்டுறாரு. இல்லை, இது வரைக்கும் நல்ல சபை, சொல்கிற வரைக்கும் பாராட்டுறார். நீ ரொம்ப அன்பு இல்லை. சபையில் சில விசுவாசிகள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க கொஞ்சம் வருஷங்கள். அப்புறம் அவங்க என்னங்க, அவங்க ஒரு மாதிரிங்க இல்லை சில வேளைகளில். அதனால் அளவோடு வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? இந்த ரொம்ப அப்படியே ரொம்ப க்ளோஸாக போய் கடைசியில் இருக்கிற காட்டிலும் வேண்டாங்க, க்ளோஸும் வேண்டாம், க்ளோஸ் ஆகிடும், அதனால் வேண்டாங்கிறேன். சரி, ரைட், போகட்டும். அப்போது அன்பு வேணுமா வேண்டாமா? கர்த்தரிடத்திலும் அன்பாக இருக்கணும், நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருக்கணும். சபை அன்பாக இருக்கணும். யாராவது புதுசாக வர்றாங்கன்னு வச்சுங்களேன், வர்றாங்க, வாங்க ஸ்தோத்திரம், வாங்க 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 உட்காருங்க, உங்கள் பேர் என்னங்க? அப்படி வர்றவங்கள இந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த வாரம் இந்த வழியாக கூட வரமாட்டாங்க. இல்லை, இந்த பார்வை நமக்கு இந்த அக்னி ஜுவாலை மாதிரி ஆயிடுச்சு போல் இருக்கு கண்ணு. ஆண்டவருடைய கண்கள் அப்படி. இந்த பார்க்குற பார்வையில் புதுசாக வர்றவங்கள அப்படி சில பேர், எங்கே வர்றீங்க? நான் ராமசாமின்னு இருக்கேன் அந்த பக்கம். வீடு எங்கே? இந்த எங்கே இருக்கு? சரி. வேறு எதுவும் சபைக்கு போயிட்டு இருந்தீங்களா? இந்த சபைக்கு ரொம்ப தூரங்க போனங்க, எனக்கு வசதி இல்லை, எங்கள் வீட்டுக்காரில் வரல, நாங்கள் இங்கே வந்துட்டோங்க. சரி, ஒழுங்காக வருவீங்களா? இது கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த மிரட்டுற துணியில் கேட்பாங்க. இல்லை, உங்களை சொல்ல, நீங்கள் நல்லவர்கள். பொதுவாக பேசும் பொழுது நம்மகிட்ட அன்பு இருக்கணும். இந்த தியத்தீரா நான் நினைக்கிறேன் ரொம்ப அன்பாக எல்லாரும் உபசரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா இது எப்படிப்பட்டது? வளருகின்ற ஒரு சபை, வளருகின்ற ஒரு சபை. சரி, ரெண்டாவது அன்பு, அஹாப்பே, அப்படிப்பட்ட ஒரு அன்பு. மூன்றாவது உன் ஊழியத்தையும். ஆங்கிலத்தில் என்ன போட்டு தெரியுமா? அதுதான் அங்கே ஒர்க்குன்னு சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில். இங்கே சர்வீஸ். இங்கே ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது? சர்வீஸ். கிரீக்கில் வந்து டியாக்கோனியா, டியாக்கோனியா, DIAKONIA, NIA, டியாக்கோனியா, டியாக்கோனியா அப்படின்னா என்ன தெரியுமா? மினிஸ்ட்ரின்னு அர்த்தம். டியாக்கனியோ, டியாக்கோனியா. டியாக்கோனியா அப்படின்னா என்ன? மினிஸ்ட்ரி, ஊழியம் செய்கிற சபை. நான் சொல்கிறது புரியுதா? ஒர்க்குக்கும் சர்வீஸுக்கும் வித்தியாசம். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த சபை எப்படிப்பட்டதான்? ஊழியம் செய்கிற சபை. என்ன அழகாக ஆண்டவர் பாராட்டுறார். உன் வேலையை அறிந்திருக்கிறேன், நீ அன்புள்ள சபை, நல்ல ஊழியம் செய்கிற சபை. 3. நாலாவது ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம் உள்ள, அல்லது இன்னும் சொல்ல போனால் உண்மையுள்ள ஒரு சபை. என்னங்க குறை? இது போதாதான்னு கேட்குறேன். நம்ம சபையை ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம சபையோட பெட்டராக இருக்குதா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. அங்கே தானே பிரச்சனையே இருக்குது. சொன்னாலும் மாட்டிக்குவோம், சொல்லலைனாலும் பிரச்சனை. அதில் எதுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, பாஸ் எப்படி தலையாட்டுறோம் அதே மாதிரி. நான் இப்படின்னா நீங்களும் இப்படி, இப்படின்னா இப்படி. ஓகே, ரைட். கவனிங்க, இது எப்படிப்பட்ட சபை? உண்மை உள்ள சபை, விசுவாசம் உள்ள சபை என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது 5வது, உன் பொறுமையையும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பொறுமை உள்ள சபை. உங்களை மாதிரி ரொம்ப பொறுமை இல்லை, நமக்கு எவ்வளோ பொறுமை இல்லை, எவ்வளோ சைலண்ட். ஒரு சின்ன பின்னு போட்டு பாருங்க, சத்தம் கேட்கும். என்ன 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 சைலண்ட் இல்லை. சில வேளைகளில் நம்ம பொறுமையை பார்த்தா, ஒரு தடவை ஒரு போலீஸ் லைனில் குடியிருந்தவங்க, அவங்க போலீஸ்காரர் பிள்ளைகள்
அந்த அந்த அக்கா ஒருத்தர் சொன்னாங்க, எங்களுக்கு சண்டை வந்துருச்சு பாஸ்கர் அப்படின்னு. அப்படியாக்கா, அப்போ நான் ரட்சிக்கப்படல ஸ்கூலில். அப்படி என்ன தண்ணி எடுக்கல சண்டை வந்துருச்சு. அவங்க குடத்தை உருட்டி விட்டாங்க. நான் குடத்தை தண்ணி அவங்க மேலே ஊற்றுனேன். இது தப்பா? இப்போ கோபம் பாருங்களேன் எப்படின்னு. இல்லை, குடத்தை தட்டி விட்டாங்களே, அவங்க குடத்தை பொறுமையாக பிடிச்சி, அதுவும் பாருங்க, குடத்தை தண்ணி அவங்க மேலே ஊற்றிட்டாங்க. நமக்கு இந்த பொறுமை க்யூவில் நிற்கும் பொழுது யாராவது இங்கே பாருங்க, நாம் போய் வண்டியை நிறுத்துகிறோம், நமக்கு முன்னால் 2 பேர் வண்டியை நிறுத்தி பெட்ரோல் அடித்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காது? சொல்லுங்கள். இல்லை, உண்மை சொல்லுங்கள். கஷ்டமாக தான் இருக்கும். ஏங்க இப்படி செய்கிறீங்க நம்ம சொல்லுவேன். ஏங்க நான் வந்து 2 இப்போ நான் கேட்குறதே இல்லை. ஏன் தெரியுமா? சில வேளைகளை நான் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா, ஏதாவது பாஸ்டர் நான் தான் அப்படிம்பாங்க. வண்டியை வீட்டுக்கு முன்னால் நிறுத்திட்டாங்க. என்னங்க யார் பாஸ்டர்? ஸ்தோத்திரம் பாஸ்டர். எனக்கு யாருன்னே தெரியல. ஸ்தோத்திரம் பாஸ்டர். நான் நம்ம வண்டி தான். அது என்னையும் சேர்த்து நம்ம வண்டிங்கிறாரு. அது ஏன் வண்டி இல்லை, நம்ம இந்த ஊர் பேச நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? கண்டக்டர் டிக்கெட் எடுத்துகிட்டு இருப்பார். குழந்தை யாருங்க? நம்ம குழந்தை. அவர் இந்த குழந்தை யாருமா டிக்கெட் எடுத்தீங்களா? இந்த குழந்தை யாரு? நம்ம குழந்தை தானுங்க. இது 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 இந்த ஊரினுடைய ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம், நல்ல பேச்சு. அப்போ நான் இப்போ வந்து ஒன்றுமே பேசலை. 2 பேர் போனாலும் விட்டுருவேன். பாஸ்டம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்போ பாஸ்டம்மா கூட போனேன், சும்மா இருக்க மாட்டீங்களா, பிடிச்சிட்டு போகிறோம், நீங்கள் சங்கடப்படுறீங்க. அதுலேருந்து பாஸ்டம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன். நியாயம்தான், நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஒன்றுமே சொல்கிறதில்ல. வண்டியை வீட்டு முன்னால் நிறுத்த, பரவாயில்லன்னு. பரவாயில்லைங்க நான் நிற்போம். அவனுக்கு இல்லைங்க முன்னால் பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம கொஞ்சம் பக்குவப்படுறதுக்கு எப்படி, நீங்களும் மனுஷர், நானும் மனுஷனே, மறந்துடாதீங்க. நம்ம ஊழியம் செய்யலாம், எதுவாக இருந்தால் நமக்கு சில காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் நம்ம பொறுமையை கையாண்டோம்னா அவன் ரசிக்கப்படுவான்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியை வந்து இடிச்சிட்டாலும் சில சமயம் ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வந்து இடிச்சிட்டா. அப்படி இடிச்சுட்டு வண்டியை திரும்பி பார்த்தேன், பக்கத்தை இப்படி திரும்பிட்டு பக்கத்தில் பார்த்தேன், தெரிஞ்ச ஆட்டோ. சார் வணக்கம் சார் அப்படின்னாரு. வணக்கங்க என்ன. பின்னால் இருக்க ஆட்டோ ஒன்றுமே சொல்லலை, இடித்தான். பரவாயில்ல. திரும்பி பார்த்தா அவன் யோசிக்கிறான், முழிக்கிறான். இந்த ஆட்டோக்காரர் தெரிஞ்சவர். நீங்கள் எங்கே சுற்றி எங்கே போனாலும் தெரியாதுன்னு நினைப்போம், ஆனால் உங்களையும் என்னையும் தெரியும். தெரியுமா? தெரியாது. நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்ல, சொல்லுங்கள். நம்ம சாட்சி. தெரியாமல் தவறி இருக்கலாம், குறை இருக்கலாம், சரிப்படுத்தி கொள்ளணும். கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். தியத்தீரா சபை எப்படி இருக்குதா? பொறுமை. அடுத்தது 6வது, நீ முன்பு செய்த கிரியைகளிலும், நீ முன்னால் செய்த ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா, உன்னுடைய கிரியைகளிலும். அடுத்தது, நீ பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது. கடின உழைப்பு, உன்னுடைய ஒர்க்கு முந்தி இருந்ததை காட்டிலும் பிந்தி சூப்பர். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, முந்தி காட்டிலும் இப்போ சூப்பர் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ முந்தி இருந்ததை காட்டிலும் எப்படி இருந்திருக்கிறான்? சூப்பராக இருந்திருக்கிறான், அதிகம். இந்த ஒரு 6 காரியத்தையும் சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆமேன். பாராட்டிட்டு அடுத்த காரியம், வெளிப்படுத்தும் விசேஷம் 2:20 ஆகிலும். போதும், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆகிலும். அவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப தங்கமான மனுஷனுங்க. ஐயோ, எப்படிங்க? தங்கமான மனுஷன். தங்கத்தோட விலை பிளாட்டினம். யாராவது பிளாட்டினம், ஷோ நல்ல பிளாட்டினங்க அவர் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பிளாட்டினமெல்லாம் சொல்ல மாட்டோம், தங்கம் தான். அவர் ரொம்ப தங்கமான மனுஷன். ஐயோ என்னங்க அவர் என்ன மனுஷன் தெரியுங்களா? சரிங்க, ரைட். கொஞ்ச நேரம் ஆனாங்க என்னங்க இந்த ஆனால் இருக்கு பார்த்தீங்களா, ஆனால் ரொம்ப டேஞ்சரான வார்த்தை. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும். இவ்வளவு 6 காரியத்தை அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டிட்டு இப்ப சொல்றாரு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இங்க பாருங்க,
மனுஷன்தான் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவரையும் உலகத்து மக்கள் நம்ம அவங்களோட கொஞ்சம் பெட்ரு, ஆனால் குறை உள்ளவங்க தான். ஆனால் அவன் செய்கிற குறையை நம்ம செய்யலை, அதனால நான் பெட்டருங்களாம். பட்டு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், உன் பேரில் எனக்கு தியத்திரா சபையை சொல்றாரு 6 காரியத்தை அப்ரிஷியேட் பண்ணி சொல்லிட்டு அடுத்தது சொல்றார், ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சர்ச்சு 100% ஒரு திருச்சபை பர்ஃபெக்டான சபைங்க, 100க்கு 100 சரியா இருக்குன்னு அந்த சபையை சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பரவாயில்லங்கிறார். எப்படி சொல்கிறாரு? பரவாயில்ல, உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். என்ன? இருக்கிற நிலையிலே இருக்காத, மாத்திக்க. என்ன சொல்லுங்க? மாத்திக்க. குறையே தவறே இல்லாத நபர் அல்ல, அப்படியே இருக்காத, உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்காத, மாத்திக்க. இப்போ உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள், ஏசபேல் என்கிற ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், என்னுடைய ஊழியக்காரர் என்னுடைய விசுவாசி, அப்படியா? ஊழியக்காரர் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நீ அவர்களுக்கு யார் இடம் கொடுக்கிறா? தியத்தீரா சபை இடம் கொடுக்கிறது. ஞாபகம் இருக்கா இதே மாதிரி ஒரு சம்பவம்? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சபையிலேருந்து அந்த நிகழ்வை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். இதே மாதிரி ஒரு சம்பவம். யார் அந்த நபரை மட்டும் சொல்லுங்க, சபையை சொல்லாட்டி. பீலையாமை பற்றி படித்தோம்ல, மறந்துட்டீங்களா? உண்மையா தெரியுதுல? அவன் எப்படி தவறு செய்த, பழைய ஏற்பாட்டில் எப்படி செய்ய வேசித்தனம் பண்ண வச்சானோ அதே மாதிரி அவனுடைய போதனை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது யாரு? ஏசபேல் எங்க பார்க்குறோம்? 1 ராஜாக்களில் பார்க்குறோம், 2 ராஜாக்களில் பார்க்குறோம் இல்லை? அதை பார்க்கும்போது ரொம்ப நேரமாக. ஆனால் ஒரு வசனம் இவளை பற்றி நான் என்ன சொல்லணும்னா, 1 ராஜாக்கள் 19:1-2 ஏசபேல் எலியாவை கொல்ல துணிந்தாள். நீங்கள் படிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் 19:1-2. அடுத்தது 1 ராஜாக்கள் 21:1-2 10 13 நாபோத்தை கொன்று அவனை நிலத்தை தனக்கு வசப்படுத்தி கொண்டாள். அவளுக்கு இருந்த செல்வாக்கினால் அவளது கணவனை விக்கிரக ஆராதனையில் பழக்கினாள். யாரு? ஆகாப் ராஜாவை. ஆகாப் ராஜாவுடைய மனைவி தான் யாரு? ஏசபேல். சரியா? இந்த ஏசபேல் நல்ல ஒரு பெண் அல்ல, மோசமான பெண். நான் இந்த ஒரு வசனம் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த நாபோத்தை கொன்று 1 ராஜாக்கள் 21:1-2-10-13. இந்த ராஜா கேட்குறான், பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. யாருடையது? நாபோத்துடையது. அவன்கிட்ட சொல்கிறான், அதை கொடுத்துரு, நான் கீரை கொள்ளையாக்க போகிறேன், அதை நீ கொடுத்துரு. இவன் ஐயோ எங்கள் பழைய பூர்வீகமான சொத்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் சோர்ந்து வந்து படுத்துடுறான். உடனே இந்த ஏசபேல் என்ன பண்ணுறா, ஆகாப்புக்கிட்ட ஏன் சோர்ந்து முகத்தை திருப்பிட்டு அவன் கட்டிலுக்குள்ள ஒரு மாதிரி சோர்ந்து படுத்திருக்கான் அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ தானே, அந்த இடம் உனக்கு வந்துடும், கவலைப்படாத, அதை நம்ம வாங்கிடலாம், உனக்கு உன்னுடையதாகும்னு சொல்லி
இவனை கொலை செய்யறதுக்கு வகை தேடி கடைசியில் கொன்னும் போடுறதுக்கு என்ன பண்ணா, 2 சாட்சிகள் எழுப்பி கொன்னும் போட்டான். அதான் சுருக்கமாக உள்ளது. அப்படிப்பட்டவள், அப்படிப்பட்ட போதனை செய்தவள் ஏசபேலினுடைய ஆவியும்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பா ஏசபேலுங்க அப்படிம்பாங்க. இப்போ இங்க அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏசபேலை சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை கவனிங்க, ஒருவேளை இந்த தியத்தீர சபையில் ஏசபேல் என்கிற ஒரு பெண் தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற ஒரு பொல்லாத ஊழியக்காரி, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு பெண் இருந்திருக்க கூடும். ஒன்று, இல்லை என்றால் அந்த இயேசபேலை போன்ற ஆவியுடைய ஒரு பெண், தவறான போதனை சொல்லக்கூடிய, தவறான தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்திருக்க கூடும் என்று அறிஞனுடைய கருத்து. இப்போ அவன் என்ன செய்கிறான்? பிரச்சனையே யாரு? கள்ள தீர்க்க தரிசி தான். பிரச்சனை என்ன? இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்று இந்த தீர்க்க தரிசனம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் நம்புறது நம்பாது அது உங்களை சார்ந்தது. நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன் நேரில். எங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறார், கரெக்டாக பேரை சொல்லி உங்களுக்கு இப்படி எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு அசந்துட்டேன். அப்படி அவர் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, ரேர். ஆனால் அதே சமயத்தில் ஒரு காரியத்தை எனக்கு யாருக்கோ வெளிப்படுத்திட்டார், ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தினால அவர் தீர்க்கதரிசியாக மாற முடியாது. நான் தீர்க்கதரிசியாக மாற முடியாது. தீர்க்க தரிசனம் வரம் அவருக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அது தொடர்ந்து செயல்படும். அவங்கள்ட்ட 2 வரம் உள்ளே இருக்கும். அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே 2 வரம் இருக்கும். ஒன்று த வேர்ட் ஆஃப் நாலேஜ், இன்னொன்று த வேர்ட் ஆஃப் விஸ்டம். அதாவது அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிற 2 வரமும் உள்ளே இருந்தால் அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கிரியேட் ஆகும். இப்போ ஒரு கிளை வச்சுக்கோங்க. ஒன்று த வேர்ட் ஆஃப் நாலேஜ், இன்னொன்று வேர்ட் ஆஃப் விஸ்டம். நடுவில் ஒரு கிளை, அதுதான் ப்ராஃபஸி. இதுதான் ப்ராஃபட். அவர்கிட்ட என்ன இருக்கும்? அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம். அப்படி 2 வசனம் இருந்து, அந்த 2 வரமும் இருந்தால் தீர்க்க தரிசன வரம் ஆப்ரேட் ஆகும். அப்படிங்கிறது தான் பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடியது. இருக்கட்டும். இப்போ இவ எப்படிப்பட்டவ? கள்ள தீர்க்க தரிசி, ஏசபேல். அப்போ அந்த ஏசபேலினுடைய ஆவி அந்த பழைய ஏற்பாட்டில், அந்த ஆவி எங்கே இருக்குது? தியத்தீரா சபைக்குள்ளே வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சிலர் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டு முடிஞ்சிருச்சுன்னு. ஆல் த ப்ராஃபட்ஸ் டிபெண்ட் அப்பான் த டோரா. எல்லா தீர்க்கதரிசிகளும் சரி, எல்லா பரிசுத்தவான்களும் தோராவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்களாம். ஆதியாகமம், யாத்திராமம், லேவியராமம், எண்ணாகமம், உபாகமம், அதைத்தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பைபிளுக்கு ஃபவுண்டேஷன். மறந்துடாதீங்க, இது நான் படித்தது உண்மை, சத்தியம். இதுதான் பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். தோரா, நெவீம், கெட்டுவீம், இந்த 3ம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் பேசியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறார், என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சில காரியத்திற்கு விடை கிடைக்காமல் இருக்கும், அதே இது புதிய ஏற்பாட்டில் விடை கிடைத்திருக்கிறது. ஓ, இதுதானா இது என்று பழைய ஏற்பாட்டில் உள்ளதற்கு பதில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை பேசியிருக்கிறேன். சொல்கிறது புரியுதா? ஆமேன். இப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசி ஏசபேலுடைய ஆவி என்ன நடக்கிறது கவனிங்க. இவளுடைய காரியம் என்ன கவனிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு,
என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி. சரி, கவனிங்க. அவர்களுக்கு போதித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவளுடைய போதனையை கேட்டிருக்கிறார்கள். அவளுடைய போதனை என்ன? ஊழியக்காரை வேசித்தனம் பண்ணுவதற்கு. இன்றைக்கு இந்த பாவம் சபைக்குள்ள வந்துருச்சு. நான் அதிகமாக சொல்ல விரும்பல, சபைக்குள்ள வந்துருச்சு நிறைய இடங்கள்ல. ஒரு ஆணனுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கா? அதான் தைரியமாக தான் சொல்லுங்களா. ஒரு ஆணனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு மனைவிங்கிற பெண் இருக்கிறார். ஏதோ ஒரு பெண்ணு சொல்ல முடியுமா? கொன்னு விடுவாங்கல்ல, தான் உண்மை. அதே போல ஒரு மனுஷனுடைய அல்லது ஒரு சமுதாயத்தில் அல்லது ஒரு சங்கத்தில் அல்லது ஒரு சபையில் வீழ்ச்சி, இதன் அடிப்படையில் சொல்றேன். ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் யார் போதனை பண்றா? ஏசபேல். யார் சொல்றா? ஏசபேல். அவளுடைய போதனை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ளது, புதிய ஏற்பாட்டில் தியத்தீரா சபையில் வீழ்ச்சிக்கு காரணம் சரியா ஆராய்ந்து பார்த்தால் ஒரு பெண். தியத்தீரா சபையில் உள்ளதான் நான் சொல்றேன். சபையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஒரு பெண். எத்தனை பேர் அங்கீகரிக்கீங்க? இவளுடைய போதனை ஊழியக்கார் வேசித்தனம் பண்ணவும், அடுத்தது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து டீச் பண்ணியிருக்கா. ரெண்டு முக்கியமான காரியம். ரெண்டும் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியம். ரெண்டும் உலக மக்களும் வெறுக்கக்கூடிய காரியம் இல்லை. ரெண்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானது, கர்த்தருக்கு பிடிக்காதது தியத்தீரா சபையில் இருக்குது. ஒன்று ஊழியக்கார் வேசித்தனம் பண்ணுவது, அடுத்தது விக்கிரகங்களுக்கு படைத்ததை. நான் இது ஏற்கனவே உங்களுக்கு நான் பேசிட்டேன் முந்தி உள்ளது. இப்போ நான் அதிகமாக பேசலை, பரவாயில்லைங்க. சில வேளைகளில் சில பிசாசு பிடித்திருக்கிறத இந்த பக்கத்தில் ஷெட்டு போட்டிருக்கோம், பந்தல் ஞாபகம் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஆராதனை நடத்திட்டு இருப்போம். அப்போ ரொம்ப வேற வழியே இல்லை. நைட்டு லைட்டெல்லாம் கூட இருக்காது. அரிக்கலாண்ட் வச்சு நைட்டில் ப்ரேயர்லாம் சில சமம் பண்ணுவோம். அப்போ ஒரு முறை ஒரு பெண் வந்து ஸ்னேக் மாதிரி அப்படியே இது பண்ணி வந்தது. அதட்டி ஜாம் பண்ணிட்டு போயிரு, ஏன் இந்த மாதிரி ஏன் பிடிச்ச அப்படின்னு கேட்டால், நான் ரொம்ப உள்ளே போகலை, சும்மா அங்கே போய் நின்னேன். கவனிச்சிங்களா? நமக்கும் அதற்கும் வெகு தூரம். எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது, சம்பந்தம் இல்லை. ஸோ வேண்டாம். இப்போ தியத்தீரா சபையில் இது இருக்குது. வேண்டான்னா வேண்டாங்க. உண்மைதானே? அங்கீகரிக்கீங்களா? அப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய், அப்படிதானே வருது. அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். அப்ப சபை, தியத்தீரா சபை இடம் கொடுத்துருச்சு, விழுந்துருச்சு. அப்படிதானே? சரிதானா? குறை, தவறு, தப்பு ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார். சரி, அடுத்தது அவள் மனம் திரும்பும்படியாய். இப்ப பாருங்க,
வெளிப்படுத்தின விஷயம் 2:21 23 வரைக்கும். அடுத்தது இப்போ என்னன்னா, அவள் மனம் திரும்பும்படியாய் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அப்படிதானே இருக்கு. அப்படி நிறுத்திக்கங்க. கவனிச்சிங்களா? நம்ம கர்த்தர் நல்ல தேவன். பார்த்தீங்களா? பாருங்க, இப்படிப்பட்ட போதனை பண்ணி நீ இப்படிலாம் பண்ணிட்ட, ஆண்டவர் கிக் பண்ணி உதைச்சி தள்ளுறது இல்லை. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ உயிரோடு இருக்கும். ஆண்டவர் கொன்னு விடுவார் இல்லைன்னா. நம்ம தப்பிச்சிருக்கோமா இல்லையா? கர்த்தர் நல்லா கவனிங்க, கிக் பண்ணுறது இல்லை. ஆண்டோடைய வசனம் ரொம்ப அழகான வசனம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே. பேதுரு ஆண்டவரை பயங்கரமா திட்டான், தூஷணமா திட்டான், மறுதலிச்சிட்டான். சேவல் 3 தடவை கூவிச்சு. ஆண்டவர் அப்படி திரும்பி பார்த்தார். அவருடைய கண்ணு எப்படிப்பட்டது? அவர் கண்ணை தான் பார்த்துருக்கான். ஏன்டா அப்படி செஞ்சேன்னு கேட்கல தெரியுமா? நம்ம ஆண்டவர் கேட்க மாட்டார். ஜஸ்ட் ஒரு பார்வை. நம்மளும் சில சமயம் பிள்ளைகள் தவறு எதுவும் பண்ணிட்டோம்னா நீங்கள் பார்ப்பீங்களா? நீங்கள் முறைச்சி பார்ப்பீங்களா? உன்னையா வா, வீட்டுக்கு வருவல்ல, வா கவனிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீ தீந்த அப்பாட்ட சொல்கிற. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வரவே மாட்டான் வீட்டுக்கு. நீ வா. இல்லை, அவன் என்ன தப்பு பண்ணியிருப்பான்? ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பான். பிள்ளைகளை நீங்கள் முறைச்சி பாருங்கள். அதிகமாக முறைச்சி பார்க்காதீங்க, நான் சொல்கிறேன். கொஞ்சம் அளவாக முறைச்சி பாருங்கள். ஆண்டவர் ஜஸ்ட் ஒரு பார்வை அப்படி திரும்பி டர்ன் பண்ணி அப்படி பேதுருவை பார்த்தார். அவ்வளோதான். அவன் போய் என்ன பண்ணான்? மனங்கசந்து மனம் திரும்பினானா இல்லையா? எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன். அப்போ ஆண்டவர் நம்ம தப்பு பண்ணாலும் இறங்குவாரா? இறங்க மாட்டார். அப்போ தப்பு பண்ணலாமே, பிரச்சனை இல்லையே. அப்படி இல்லை. கர்த்தர் தள்ளாதவர். சொல்லுங்க, கர்த்தர் தள்ளாதவர். ஐயா, நீ தவறு செய்தோடனே உன்னை தள்ளி இருந்தா சபைக்கு வர்றது மட்டும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்துக்கே வர முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. ஆனால் ஆண்டவர் கிருபையா இறங்கி தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் மீறினாலும் விழுந்தாலும் ஆண்டவர் கரம் நீட்டி தூக்குறார். ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். சொல்லுங்க, ஒரு சான்ஸ். யாருக்கு? ஏசபேலுக்கே ஒரு சான்ஸ். அப்படின்னா அந்த ஊழியக்காரி தியத்தீரா சபையினுடைய அந்த பெண்ணுக்கு, அந்த மோசமான தவறான தீர்க்க தரிசனம் சொல்லி தவறாய் போதித்த அந்த பெண்ணுக்கு வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம், நல்லா கவனிங்க. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். இல்ல, தவணை கொடுத்தேன். நமக்கு சில வேளை தவணை கொடுப்பாங்க பார்த்தீங்களா சில காரியத்தில். சரி, பரவாயில்ல, உலக பிரகாரமாக சில அதிகாரிகள் பரவாயில்லைங்க, நீங்கள் அப்புறம் கட்டிடுறீங்க, பணத்தை அப்புறம் கட்டிடுறீங்க, பரவாயில்ல, ஓகே. ஆண்டவர் தவணை கொடுத்தாலாம். நல்லா கவனிங்க. ஏங்க இவ்வளோ பெரிய தவறுக்கு போய் ஆண்டவர் தவணை கொடுக்கணுமா? நம்ம கொடுப்போமா? ஏய் மோசடி வேண்டாம், அப்படிதான் நான் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. சரி, ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய கண்கள் எப்படி இருக்குது? அக்கினி ஜுவாலை போல இருக்குது. எல்லாம் தெரியும். இப்போ அவளுக்கு மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தார். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம். பார்த்தீங்களா உலகம் எப்படி இருக்குன்னு? பார்த்தீங்களா சபை எப்படி போயிட்டு இருக்குன்னு? பார்த்தீங்களா தீத்தீரா சபையினுடைய நிலைமை? பார்த்தீங்களா? ஐயா தவணை கொடுத்துட்டாருங்க, சான்ஸ் கொடுத்துட்டாரு, பரவாயில்ல, நீ மனம் திரும்பு. என்ன செய்யணும்? எபேசு சபைக்கு சொல்றாரு, நீ என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. நல்லா கவனிங்க. இந்த 7 சபை பற்றி பேசும்பொழுது பாயிண்ட் பண்ணிட்டே வாங்க. சிலதை இங்க சான்ஸ் கொடுக்கிறார்.
அவளுக்கு என்னெல்லாம் போயிடுச்சா? மனது விருப்பம் இல்லாமல் போயிட்டு. விரும்பலை. நான் சிலர் பார்த்துருக்கீங்களா? ஆஹா, நான் மனம் திரும்பலைங்க, ஆண்டவர் அன்புள்ளவருங்க, பரவாயில்ல தப்பு செஞ்சு வேண்டாங்க. மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் போயிற்று. அடுத்த வசனம் வாசிங்க. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி. சரி, மனம் திரும்பல என்ன? நீ மனம் திரும்ப மாட்டியோ? அப்படியா? சரி, இப்போ என்ன ஆக போகுது? நான் அவளை கட்டில் கிடையாக்கி. பெட்ரீட் ஆயிடுச்சு, ஸ்ட்ரோக் வந்து படுத்தது மாதிரி. கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள், அவளிடத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு, தன் கரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவங்களுக்கு சான்ஸ். டேய், உனக்கு சான்ஸ்டா. நீ மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. எப்படி மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி? அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். போச்சு. எப்படி ஆண்டவர் கெஞ்சினார், மனம் திரும்பு. ஆண்டவர் கோவக்காரரா நல்லவரா? கோவக்காரர்ல, சான்ஸ் இல்லை. டே குளிடா, குளினா குளிக்கிறது இல்லை, குழி இருக்குடா, கீழே விழுந்துடாதுடா. டே வாடா, நான் விழுந்தாலும் விழுவேன், உனக்கு என்ன? கையை விடுன்னு போய் குழிக்குள்ள குதிக்கிறேன்னு குதிச்சானா சாக்கடைக்குள்ள. டே வந்துடுறா, வரமாட்டேன். டே வந்துடுற, வரமாட்டேன். என்ன பிரியம் இல்லாம இருக்கா? பண்ணியை குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் போட்டு சென்டெல்லாம் அடித்து எப்படி பண்ணியை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அல்சிஷன் நாயை கூட்டிகிட்டு போகும்ல, ஆட்டுக்குட்டியை மேட்டி கூட்டிகிட்டு போகும்ல, அந்த மாதிரி ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு போனால் அது பாட்டுக்கு போகும். இந்த பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போனோம்னா அது சட்டையெல்லாம் போட்டிருக்குது, நல்லா இருக்குது, புஸ் புஸ் புஸ்ன்னு அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே போகுது. ஒரு சாக்கடை, பயங்கர சாக்கடை, அது மாதிரி 2 பண்ணி இருக்குது. டக்குனு கையில் வந்து உருவிட்டு எங்கே விழுந்துருச்சு. பண்ணி எங்கடான சாக்கடைக்குள்ளே இருக்குது, சென்டெல்லாம் அடிச்சிருந்தது. மறுபடியும் வா அப்படிங்கிற, பிச்சு போடுவேன், நீ போ, நான் வரமாட்டேன், அந்த பெட்டெல்லாம் எனக்கு வேண்டாம். இது என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் கொண்டு விடுவேங்கிறார். அப்படின்னா என்னென்னா, உனக்கு மனம் திரும்ப சான்ஸ் கொடுக்குறேன், மனம் திரும்பு, இல்லைன்னா உன் பாவத்தில் என்ன செய்வேன்? அழிஞ்சிருவேன். வாசிங்க அடுத்தது. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். தெரியுதா அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? இப்ப தெரியுதா எப்படி வெளிப்பட்டார் தியத்தீரா சபைக்கு? அக்கினி ஜுவாலை. இங்க என்ன போட்டிருக்குது? நானே உள்ளிந்திரியங்களை இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று. புரியுதா? ஆராய்கிறவர். புரியுதா? இப்போ ஏன் அப்படி வெளிப்பட்டான்னு புரியுதா இப்போ? ரைட். அடுத்தது, எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். அடுத்தது, தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தான். இப்ப பாருங்க, தியத்தீராவில் கவனிக்க, கொஞ்சம் முடிக்க போறேன். தியத்தீரா சபையில் இந்த போதனையை பற்றி கொள்ளாமலும் இன்னும் சொன்னா கற்றுக்கொள்ளாமலும், அதை பிடித்துக் கொள்ளாமல், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாதிருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறது. சாத்தானின் ஆழம் அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாது, ரொம்ப ஆழமா போயிடும், அதனால பார்க்கல. அதை அறிந்து கொள்ளாதிருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மற்றவர்களாகிய உங்களுக்கு இதுல ஈடுபடாம, விக்கிரகத்தை படைக்கப்பட்ட புசிக்காமல், வேசித்தனம் பண்ணாமல் விலகி நீங்க உங்களை காத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த மற்றவர்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்கு வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். என் மேல மறுபடியும் பாரம் சுமத்த மாட்டார். யாருக்கு? இதை கற்றுக்கொள்ளாமல், இதன்படி நடக்காமல், இதை பற்றி கொள்ளாமல் இருந்து விலகி இருக்கக்கூட ஒரு கூட்டம் தியத்தீரா சபையில் இருக்கு. அவர்களுக்கு உங்க மேல இன்னும் பாரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்?
சுமத்த மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? புரியுதா? அப்ப இதுக்கு இல்லாம விலகி இருக்கிறீங்களே, உங்களுக்கு நான் இனிமேல் பாரத்தை சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும், ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்பி வருமளவும் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவர் எவனோ. இப்ப சொல்றாரு, இப்படி இருக்கிறவங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, கடைசி வரைக்கும் இதை பற்றி கொண்டிருக்கவன் எவனோ, அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகளின் மேல், நேசங்களின் மேல், தேசங்களின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். எப்படி பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்தாரோ அதே போல அவர்களுக்கு நான் அதிகாரம் கொடுப்பேன். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு? ஏசபேலுடைய உபதேசத்தை கேட்காதவர்களுக்கு, அதன்படி நடக்காதவர்களுக்கு, அதற்கு விலகி தங்களை காத்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இனிமேல் உன் மேல பாரத்தை சுமக்க மாட்டேன், என் பிதாவிடத்தில் நான் அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன், தேசங்களின் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். இரும்பு கோலால் ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடுவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அவனுக்கு என்ன வெகுமதி கொடுக்கிறாரு? ஏங்க நட்சத்திரத்தை எப்படிங்க வாங்க முடியும்? விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் யோவானுக்கு இயேசு வெளிப்படும் பொழுது தன்னுடைய கரங்களில் 7 நட்சத்திரங்களை உடையவராய் 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவராக இருந்தார். அதனுடைய ரகசியம் என்னன்னு ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னுடைய வலது கரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். இந்த 7 கொத்து விளக்கும் 7 சபைகளாம். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சபை. அப்போ அவர் கையில் இருக்கிறது என்ன? சபையின் தூதன். உனக்கு நட்சத்திரத்தை கொடுக்கிறேன், நீ ஒரு சபையின் தூதனாக இருப்பாய். ஆமேன். 1. 2வது ஒன்று சொல்கிறேன், நான் குறித்து வைக்கல அந்த வசனத்தை, கவனிங்க. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாயத்தில் ஜொலிக்கிற நட்சத்திரங்களை தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஞானவான்களை நான் என்ன பண்ணுவேன்? நட்சத்திரங்களை போல ஜொலிக்க பண்ணுவேன், இல்லை ஸ்டாராக வச்சிருப்பேங்கிறார். உனக்கு நட்சத்திரத்தை கொடுக்குறேன். ஆண்டவர் தியத்தீர சபையில் வெற்றி பெறக்கூடிய, பரிசுத்தமாய் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது ஸ்டார், நட்சத்திரம். இந்த வசனத்தை எடுத்தீங்களா? சரி, விட்டுருங்க, பரவாயில்ல. வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரைட், டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா பார்த்துடலாம். ரைட், இப்போ நட்சத்திரத்தை கொடுக்குறேன், ஸ்டார். நம்ம சில சமயங்களில் சொல்லுவாங்க, பார்த்துறீங்களா? அவங்க யாருங்க? நடிப்பில் உள்ளவங்க கூட அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டார். இல்லை, அந்த ட்ராக்குக்கு நான் போகலை, வேண்டாம், விட்டுருங்க. உண்மையான ஸ்டார் யாருங்க? அடுத்த வாரம் யோசித்துட்டு போய் மறக்காமல் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம். டைம் தரேன் உங்களுக்கு, பரவாயில்ல. எடுத்துட்டீங்களாம்மா? வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிற அநேகரை நீதிக்குட்படுத்துகிற. அப்ப அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள பிரகாசிப்பார்கள். உனக்கு நான் விடிவெளி நட்சத்திரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னா நீ பிரகாசமாக இருப்பதற்கு கொடுக்கிறேன். நீ அநேக ஆத்துமா ஆதாயம் பண்ணி சபை வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருப்ப. உன்னை ஒரு ஸ்டாராக வைக்கிறேன். ஓகே, சரிதானா? உண்மையான ஸ்டார் யாரு? இன்னும் அடுத்த வாரம் தான் சொல்கிறேங்கிறாங்க. சொல்லிட்டேன், மறுபடியும் என்ன தான் சொல்கிறாங்க? என் கையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனா
ஆண்டவருடைய கருத்தில் ஒரு ஸ்டாராக இருந்தாங்க, அப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ உண்மையான ஸ்டார் யார்? மறுபடியும் அடுத்த வாரம் தான் சொல்கிறேங்கிறாங்க. ஏங்க உண்மையான ஸ்டார் யாருங்க? சில நம்ம தான்ட்டாங்க பொறுமை பொதுவாக. சரி, உண்மையான ஸ்டார் நீங்களும் நானும். ஏன்? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவங்கள். ஆக அது எத்தனாவது அதிகாரம், எத்தனை வசனமா? தானியேல் 12:3 ரைட். சரி, அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா, இந்த தியத்தீரா சபையில் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து இந்த உபதேசத்துக்கெல்லாம் கீழ்ப்படியாமல், வேசித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல், விக்கிரகங்களுக்கு படைத்தலை புசிக்காமல், அதுக்கு விலகி வெற்றியோடு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன? விடிவெள்ளி நட்சத்திரம். நம்ம இயேசுக்கு ஒரு பேர் உண்டு. அவர் எப்படிப்பட்டவர்? விடிவெள்ளி நட்சத்திரம். அவரும் விடிவெள்ளி நட்சத்திரம் இல்லை, நம்மையும் நட்சத்திரமாய் மாற்றுகிறார். அந்த நட்சத்திரம் அவர் கரத்தில் வச்சிருக்காரு. அவர் தான் அவங்க ஊழியக்காரு, நீங்களும் நானும். ஆமேன். உங்களுக்கு இப்போ என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? இப்போ வீட்டுக்கு எப்படி போகிறீங்க? ஸ்டாரோட போகிறீங்கல்ல? ஆமேன். பத்திரமா பையில் போட்டு வச்சுக்கோங்க, பேக்கில் ஜிப்பு போட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். இதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 4வது சபை, தியத்தீரா சபை. அதனுடைய நிறைவு பகுதி சூப்பராக இருக்குது. ஆனால் அது குறை உள்ளதாய் காணப்பட்டது. குறையை கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்புன்னு சொல்கிறார். பரிசுத்தமாக பர்ஃபெக்டாக வாழ்ந்தவங்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுக்கிறார், வெகுமதியாய் கொடுக்கிறார், வெற்றியின் பரிசாய் கொடுக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.